எக்ஸாம் எப்படி இருந்துங்க? கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்குமா? டஃப்பா தான் இருந்துச்சு. என்னமா டஃப்பா இருந்துச்சு? படிக்காதவங்களும் பாஸ் ஆயிரலாம், ஈஸியா தான் இருந்துச்சு. பிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஈஸியா தான் இருந்துச்சு. ஈஸியா தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா டஃப்பா தான். 5 மார்க் மட்டும் 1-2 கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, பிசிக்ஸ் ரொம்ப டஃப்பா இருந்துச்சு. பிசிக்ஸ் கேட்டதுக்கு ஆனா பிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேத்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு. கொஞ்சம் மத்த क्वेश्चन அப்புறம் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. படிச்சிருந்தா எடுத்துக்கலாம், மத்தபடி நல்லா எழுதி இருக்கோம். ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், சரியான சாட்டிஸ்ஃபிகேஷன். இன்னைக்கு 12th ஸ்டேட் போர்ட் ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் எழுதிட்டு வெளியே வரும்போது எக்ஸாம் எப்படி இருந்தது அப்படிங்கிற மாதிரி ரிவ்யூ கேட்டிருந்தோம். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அவங்களோட கருத்துக்களை சொல்லிருக்காங்க. அதை டீடைல்டா இந்த வீடியோல பாத்துட்டு வாங்க. மேலும் இதோட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ் எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த கட்டமா அட்மிஷன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு தாட் ப்ராசஸ் வரும். ஃப்ரீயா கரியர் கைடன்ஸ், கரியர் கவுன்சிலிங் நம்ம கொடுக்க போறோம். அதுக்கான டீடைல்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அந்த கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுங்க. என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம், எந்த கோர்ஸ் பெட்டரா இருக்கும், எந்த கல்லூரி எவ்வளவு ஃபீஸ் ஸ்ட்ரக்சர், எவ்வளவு டொனேஷன் வாங்குறாங்க, கவுன்சிலிங்ல போறதுக்கு எவ்வளவு மார்க் வேணும், இதெல்லாம் இலவசமா உங்களுக்கு டீடைல்ஸா நாம கொடுப்போம். நம்ம ஆபீஸ்ல இருந்து கால் பண்ணி பேசுவாங்க. நேரடியா நம்மள வந்து நிறைய பேரண்ட்ஸும் பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்க, அதுக்கான டீடைல் நீங்க தெரிஞ்சுக்கலாம். நம்ம சேனலோட அபிஷியல் கான்டாக்ட் நம்பர் இது. மேலும் இது மட்டும் இல்லாம பிஎஸ்சி காலேஜ், எஸ்எஸ்என் காலேஜ், அண்ணா யூனிவர்சிட்டி, சிஇஜி கேம்பஸ், எம்ஐடி கேம்பஸ், இந்த மாதிரி 440 இன்ஜினியரிங் காலேஜஸ்க்குமே ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கும் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் என்ன கட் ஆஃப்ல லாஸ்ட் இயர் க்ளோஸ் ஆச்சு, இந்த கல்லூரியில நேரடியா போய் நீங்க பார்க்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கான வீலாகும் நம்ம சேனல்ல கொடுக்க போறோம். அதையும் மிஸ் பண்ணாம பாருங்க, சரிங்களா? இந்த வீடியோவை ஃபுல்லா பார்த்துட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி விடுங்க. நீங்க எக்ஸாம் எப்படி எழுதுறீங்க அப்படிங்கிற கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. உடனடியா ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே அடுத்த கட்டமா என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான பிளானிங் பண்ணுங்க. ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டா அட்மிஷன்ஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். பிகாஸ் இப்ப இருந்தே சீட்ஸ் ஃபில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. சோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்ப இருந்தே பார்க்கவும் ஆரம்பிக்கலாம். கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட வீடியோஸும் தொடர்ந்து வந்துட்டு இருக்கு, எதையும் மிஸ் பண்ணாம பாருங்க. இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ரோசானா. உங்க பேரு? ரோசானா. என்ன எக்ஸாம் எழுதுறீங்க? மேத்ஸ் எக்ஸாம். எக்ஸாம் எப்படி இருந்துங்க? கொஞ்சம் டஃப்பா தான் இருந்துச்சு. ஓகே, உங்களுக்குமா? டஃப்பா தான் இருந்துச்சு. என்னமா டஃப்பா இருந்தது? 5 மார்க்ஸ் மட்டும் தான், மத்ததெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. 1 மார்க் 2 மார்க்லாம் அதெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. 5 மார்க்ல எது டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்ணீங்க? அது ஃபர்ஸ்ட் கொஞ்சம் பாதி பார்ட் மட்டும் கஷ்டமா இருந்துச்சு, உள்ள இருந்து கேட்ட மாதிரி இருந்துச்சு, மத்ததெல்லாம் ஈஸியா தான் இருந்துச்சு. உங்களுக்குமா? எனக்கும் அதே மாதிரி தான். ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா இப்படி இருக்கும் பேப்பர்னு? ஈஸியா தான் இருக்கும்னு நினைச்சோம், ஆனா ரொம்ப டஃப்பா இருக்கு. டஃப்பா தான் இருந்தது. ஓகே, நீங்கமா? ஈஸியா தான் இருக்கும்னு நினைச்சேன், ஆனா டஃப்பா தான் இருந்தது. ரெண்டு ட்வின்ஸா? ஆமா. பதில் ஒரே மாதிரி தான் சொல்வீங்களா? எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 70 மார்க்ஸ். நீங்க? 60 மார்க்ஸ். 60 மார்க்ஸ். ஓகே, அடுத்து என்ன படிக்கலாம்னு இருக்கீங்க? ஃபேஷன் டிசைனிங் எடுக்கலாம். ஓகே, நீங்க? நான் ஏர் ஃபோர்ஸ் போலாம். ஓகே, ஓகேமா, சூப்பர். ஆல் தி பெஸ்ட். Thank you. ஷெரின். உங்க பேருமா? ரேஷ்மா. என்ன எக்ஸாம் எழுதுனீங்க? இன்னைக்கு மேத்ஸ் எழுதணும். எப்படிமா இருந்தது எக்ஸாம்? ஈஸியா ஃபீல் ஆச்சு. படிக்காதவங்களும் பாஸ் ஆயிரலாம், ஈஸியா தான் இருந்துச்சு. பிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது நல்லா ஈஸியா தான் இருந்துச்சு. பின்ன ஒரு 80+ வாங்கலாம், கன்ஃபார்மா வாங்கலாம். அந்த மாதிரி. நீங்கமா உங்களுக்கு எப்படிமா எக்ஸாம் ஃபீல் ஆச்சு? ஈஸியா தான் இருந்துச்சு, படிக்காம இருந்தா கூட எழுதிடலாம், அந்த அளவுக்கு ஈஸியா தான் இருந்துச்சு. சரி, ஏதாவது பார்ட் கஷ்டமா புரியாத மாதிரி டிஃபிகல்ட்டா இருந்ததுங்களா? அப்படிலாம் இல்ல, புக்ல இருக்கிறது மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. மத்தபடி புதுசா எதுவும் டிஷ் பண்ணி கேட்கல. கஷ்டமா இருக்கிறது வந்து கேட்கவே இல்ல. ஓகே, டிஃபிகல்ட்டா ஃபீல் பண்றது வந்து அது மாதிரிலாம் கேட்கல. ஓகே, அப்படியே பிசிக்ஸ் ஆப்போசிட்டா இருக்கு இல்லீங்களா? ஓகே, புதுசா ஏதாவது क्वेश्चंस ட்ரிக்கியா கேட்டிருந்தாங்களா? 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 5 மார்க் அதுலலாம் இல்ல, அந்த மாதிரி எதுவுமே கேட்கல. எந்த பார்ட் உங்களுக்கு டிஃபிகல்ட்டா, கம்பல்சரி அதெல்லாம் எது கஷ்டமா இருந்தது? இந்த கம்பல்சரியுமே எங்களுக்கு நாங்க படிச்சதே தான் கேட்டிருந்தாங்க. 5 மார்க் எல்லாமே அட்டெண்ட் பண்ற மாதிரி தான் கேட்டிருந்தாங்க. ஈஸியா தான் இருந்துச்சு. உங்களுக்குமா? அதேதான். ஓகே, நீங்க எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? அவுட் ஆஃப் 100க்கு இவ்வளவு எடுக்கலாம் அப்படினு? 90 எடுக்கலாம்னு இருந்தோம், ஆனா படிக்கல. ஆனா 80 வரும். உங்களுக்குமா? 80 வரும். அடுத்து என்னமா படிக்கலாம் இருக்கீங்க? இன்ஜினியரிங்கா இல்ல வேற ஏதாவது கோர்ஸ்ங்களா? சைக்காலஜி படிக்கலாம். எனக்கா ப்ரே பண்ணுங்க. கண்டிப்பா. நீங்கமா? பிஃபார்ம். நல்ல கோர்ஸ். ஆல் தி பெஸ்ட். நல்லா படிங்க. Thank you. தம்பி உங்க பேரு? சுகணேஷ். என்ன எக்ஸாம் எழுதுனீங்க? மேத்ஸ் எக்ஸாம். எப்படி தம்பி இது? ஈஸியா தான் இருந்துச்சு. ஏதாவது பார்ட் கஷ்டமா இருந்தீங்களா? 5 மார்க் மட்டும் 1-2 கஷ்டமா இருந்துச்சு. ஓகே, பிசிக்ஸ் கம்பேர் பண்ணாம மேத்ஸ் எப்படி இருந்தீங்க? ஈஸி தாங்க. நான் பிசிக்ஸ் கம்பேர் பண்றப்ப மேத்ஸ் ஈஸியா இருந்தது. எவ்வளவு மார்க் ஈஸியா எடுக்கிற மாதிரி இருந்தது? ஈஸியா ஒரு 60 வரைக்கும் எடுத்துறலாம். 1 மார்க்ஸ் 2 மார்க்ஸ் அதெல்லாம் எப்படி? அதெல்லாம் ஈஸி தாங்க. அதெல்லாம் ஈஸி தான். அதாவது டிஃபரண்டா டிஃபிகல்ட்னா 1-2 தாங்க டிஃபிகல்ட்டா இருந்துச்சு. 3 மார்க் 5 மார்க்லாம் 3 மார்க் 5 மார்க்னாங்கன்னா 1-2 தாங்கனா, மத்தபடி எதுவும் பிரச்சனை இல்ல. எவ்வளவு கட் ஆஃப் மார்க் எடுப்பீங்க? உங்களுக்கு வந்து மேத்ஸ்ல வந்து ஒரு 60 எதிர்பார்க்கறேன். 100க்கு 60 எதிர்பார்க்கறேன். அடுத்து என்ன படிக்கலாம் இருக்கீங்க? அடுத்து வந்து நாட்டிக்கல் சயின்ஸ் எடுப்பேன். மெரைன் சயின்ஸ். சூப்பர். ஐயுஎம்எஸ் செட் எக்ஸாம் எழுதி நல்லா பண்ணுங்க. சரியா? நம்ம சேனலை திறந்து பாருங்க. தம்பி உங்க பேரு? அஜ்மல். என்ன எக்ஸாம் எழுதுனீங்க? மேத்ஸ் எழுதுனேன். எக்ஸாம் ஈஸியா டஃபா எப்படி இருந்தது? பிசிக்ஸ் ரொம்ப டஃபா இருந்துச்சு. பிசிக்ஸ் கேட்டதுக்கு ஆனா பிசிக்ஸ் கம்பேர் பண்ணும்போது மேத்ஸ் கொஞ்சம் ஈஸியா தான் இருந்துச்சு.
எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? எக்ஸப்ட் ஒரு 70 above எக்ஸ்பெக்ட் பண்றீங்க. ஓகே, என்ன பார்ட் உங்களுக்கு மேத்ஸ்ல டிஃபிகல்ட்டா இருந்தது? எனக்கு வந்து 5 மார்க் தான் கொஞ்சம் டஃபா இருந்துச்சு. 1 மார்க் 2 மார்க் 3 மார்க் 1 மார்க்ஸ்ல ஈஸியா இருந்துச்சு. எல்லா புக் சைடு புக் பேக் ஏதாவது கேட்டிருந்தாங்களா? 1 மார்க்ஸ் வந்து 16 வந்து புக் இன்சைட் கேட்டிருந்தாங்க. 14 வந்து கொஞ்சம் புக்ஸ் இருந்து கேட்டிருந்தாங்க. ஓகே, எக்ஸ்பெக்ட் பண்ணீங்களா பேப்பர் எப்படி இருக்குன்னு? ஆனா நாங்க டஃபா இருக்குன்னு தான் நினைச்சோம். பரவாயில்ல, ஈஸியா இருந்துச்சு. எவ்வளவு மார்க் எக்ஸ்பெக்ட் பண்றீங்க? ஒரு 70 above. ஓகே, அடுத்து என்ன படிக்க போறீங்க? அடுத்து இன்ஜினியரிங் எடுக்கணும். ஓகே, ஆல் தி பெஸ்ட். நல்ல கோர்ஸா இருங்க. தேங்க் யூ. தனுஷ்னா என்ன எக்ஸாம் தம்பி எழுதுறீங்க? மேத்ஸ். நீங்க தம்பி? மேக்ஸ். எக்ஸாம் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சுனா. ஓகே, அத கொஞ்சம் சொல்லுங்க. மத்த क्वेश्चन பேப்பரை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. படிச்சிருந்தா எடுத்துக்கலாம். மத்தபடி நல்லா எழுதிருக்கோம். ஒரு சாட்டிஸ்ஃபிகேஷன், சரியான சாட்டிஸ்ஃபிகேஷன். ஓகே, உங்களுக்கு தம்பி எப்படி தம்பி இருந்தது? ஈஸியா ஆவரேஜா இருந்துச்சு. ஆவரேஜ் இருந்தது. உங்களுக்கு ஏதாவது கஷ்டமா இருந்ததுங்களா? இல்ல கஷ்டமா இல்ல, படிச்சிருந்தா எழுதிருக்கலாம். ஓகே, ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் கம்பேர் பண்ணும்போது மேத்ஸ் எப்படி இருந்ததுங்க? அதான் ப்ரீவியஸ் क्वेश्चन பேப்பர் ரொம்ப ஈஸி தான். ஈஸி தான். பிசிக்ஸ்ல 3 மார்க்ல தொடவே முடியல. சரியான கஷ்டம். இப்போ பரவாயில்ல, மேத்ஸ் பரவாயில்ல. 58 வருங்க. உங்களுக்கு தம்பி 50 வரும். 50 வரும். அடுத்து என்ன படிக்கலாம் இருக்கீங்க? அடுத்து என்ன பயாலஜி தான். 2 நாள் லீவ் இருக்கு. படபடன்னு படிக்கணும். உங்களுக்கு தம்பி? நானும் பயாலஜி. ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க் யூ. தேங்க்ஸ் மேடம்.